அண்ணா நீங்க தப்பா நினைக்கலாம் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க தம்பி. ஏற்கனவே நீங்க வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. திரும்பவும் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். எல்லாருக்கும் நான் சமைக்கிறேன். அட சூப்பர்ண்ணே. தம்பி என்ன சொல்றீங்க? இவ்வளவு பேருக்கும் எப்படி நீங்க? என்னண்ணே இப்படி கேட்டுட்டீங்க? எங்க குடும்ப தொழில கேட்டரிங் தானே. சொல்லிருக்கனே மறந்துட்டீங்களா? எங்க அண்ணன் சிட்டில பெரிய ஷெஃப்னு. ஆமால சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ணா காய்கறி மளிகை பொருள்லாம் ஸ்டாக் இருக்கா இல்ல புதுசா வாங்கிட்டு வரணுமா? உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இருக்கு. அது போதுண்ணே. அதை வச்சு சமாளிச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட இருக்கு. அப்புறம் என்ன அசத்திடுவோம். எல்லாரும் எனக்காக ஒரு 20 மினிட்ஸ் பொறுத்துக்குங்க. அமைதியா உள்ள போய் உட்காருங்க. டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். ஓகே? இங்க கொஞ்சம் வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. நீ ஏமா இங்க வந்த? அப்படியே ஃபேன் காத்துல அங்க உட்கார்ந்து இருக்கலாம்ல. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போங்க, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும்? நீங்க போங்க. பாவம் அவர் தான் செய்யறாருல, நீங்களும் ஏன் கஷ்டப்படணும்? அவரை நான் பாத்துக்கிறேன். என்னது? அதான் சமையல்ல அவருக்கு ஏதாவது உதவினா நான் பாத்து. நீங்க ஏன் இந்த புகையில நிக்கணும்? நீங்க போங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏங்க இவ்ளோ காயெல்லாம் போடுறீங்களே, என்ன செய்ய போறீங்க? ஒண்ணு இல்ல, பிசிபிலா பாத் தான். என்ன பாத்து? பிஸ்மில்லாவா? அப்படின்னா என்னங்க? பிசிமிலா இல்ல, பிசிபிலா பாத். அதாவது சாம்பார் சாதம் அர்த்தம். அப்படியா? அவங்க எல்லாருக்கும் பிடிச்சதுதான். அதான் செய்யறேன். சீக்கிரமாவே முடிச்சிடலாம். குழம்பு கூட்டு பொரியல நேரமாகும். என்னையா தேடினீங்க? ஆமாங்க. நான் உங்க கூடவே தான் இருந்தேன். அவங்க தான் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லங்க சாதம் வடிக்கணும், அரிசி பருப்பு எல்லாம் வேணும். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரவா? இல்லங்க இது போதுங்க. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. வேற ஏதாவது வேணுமா? இல்ல, நீங்க போலாங்க. சரி. கண்மணி இப்ப எதுக்கு நீ அவங்களை துரத்திக்கிட்டே இருக்க? இல்லங்க, சமையல் கட்டுல நிறைய பேர் இருந்தா வேலை நடக்காது, சாப்பாடும் சரியா வராது, அதனாலதான் சொன்னேன். Too many cooks spoil the broth. என்னது? ஒண்ணு இல்ல, நீ சொன்னதுதான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அவ்வளவுதான் பழமொழி. ஓ சரிங்க. சரி வேலையை பாரு.